Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். SI College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details sacas.ac.in. உலகத்துடைய முதல் கவர்மெண்ட் அமைச்சவனுக்கு நீ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சொல்லி தெரியா? எப்பயுமே விஜய் கட்சியினுடைய மாநாடு நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஆதித்யா சேனல் பார்த்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கு. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. விஜய் நடந்த இந்த ரேம்ப் வாக் வந்தாரு இல்லையா, அந்த ஸ்டேஜோடைய ஹைட் ஒரு 12 அடி இருக்கும். அதுல இருந்து புச்சு ஒருத்தன் தள்ளி விடுறாங்க. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்ன்றீங்க. 12 அடியில இருந்து புச்சு உங்க ரசிகரையே தள்ளி விட்டு கை காலம் உடைக்கிறீங்க. இல்ல ஒரு கம்பம் கொடி கம்பம் ஒரு பையனோட கார் போச்சு, இன்னோவா காரு, அந்த இன்னோவா காரை இவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன அரசியல் உங்களுக்கு அடிப்படை மனிதநேயமே இல்லையா பிரதர்? நீங்க அரசியலுக்கு என்ன கேட்க போறீங்க சார்? 67 ஒரு தடவை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, 77 ஒரு தடவை ஆட்சி மாற்றம் ஏற்படுது, எழுதி கொடுத்தாங்க படிக்கிறீங்க. நீங்க நிறுத்தி 67 என்னப்பா ஆட்சி மாற்றம் கேளுங்க, சத்தியமா விஜய்க்கு தெரியும். நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் பெருந்தலைவர் அவருடைய வாழ்க்கையில இருந்தோம், அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தோம், தேசியம்ங்கிற தத்துவத்தை தாண்டி என்ன தத்துவத்தை நீங்க எடுத்துட்டீங்க? எங்க 800 பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்க கடல் எல்லையிலன்னு சொல்றீங்க. 800 பேர் செத்தது காங்கிரஸ் ஆட்சியில. உன்னால காங்கிரஸ் பேச முடியுமா? அந்த தைரியம் இருக்கா உனக்கு? என்ன பேசுறீங்க? அடிப்படை அறிவே இல்லாம. திராவிடம் ஒரு கண்ணு சார், தமிழ் தேசியம் ஒரு கண்ணு சார். அப்ப தேசியம் என்ன மூக்கா சார்? அது சொல்றாரு பாருங்க, 234 தொகுதி நான் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி. அது ஒரு படத்துல அந்த டைலாக்குங்க, ராதா ரவி சொல்லுவார்ல, தலைவர் முகம் பிராண்டு, அது ரீல்ஸ்ல அடிக்கடி வரும். அதை பார்த்து எழுதி கொடுத்துருக்காரு. மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். தமிழ் சினிமாவில் இன்னைக்குமே நீங்க உச்சபட்ச நட்சத்திரம் கிடையாது. நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் உச்சபட்ச நட்சத்திரம் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். நீங்க பாசிங் கிளவுடு. ஒரு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, வீட்டுக்கு வர வச்சு பாக்குறாங்க சார். கேட்டா என்ன சொல்றாரு? அவர் வந்தா டிராபிக் ஆயிடும். நீங்க டிராபிக் எல்லாம் பத்தி யோசிக்கிறீங்க? பாரிஸ்ல ஷூட்டிங் நடத்துனீங்க, 4 பேர் எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் கிளியரா, நான் அங்க வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிடும், எல்லாம் நல்ல மேக்கப் போட்டு எல்லாம் வாங்க, நாங்கள் 4 பேரை மட்டும் பார்க்குறீங்களா? ஒரு அரசியல் நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க. எம்ஜிஆர் பாட்டா நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா? ரிக்ஷாக்காரன் தோல்ல கை போட்டாரு, ஆட்டோக்காரன் பேசுவாரு, இறங்கி போயிருப்பாரு, சலூன் கடைக்காரன் ஒரு கேள்வி வந்தா கட்டி பிடிப்பாரு. போட்டோவுக்கு கிடையாது, புரியுதுங்களா? இப்ப நீங்க செட் பண்ணி கேள்வியை மேக்கப் போட்டு கூட்டு கட்டி பிடிச்சி 4 பக்கம் லைட்டு போட்டு அது கிடையாது. அதுதான் சார் மக்கள் அரசியல். நீங்க போகாதே சிங்கம் கதை, சிங்கம் வேட்டையாடும் போது தான் வெள்ளம் வரும், வேடிக்கை பார்க்க வெள்ளம் வராது. இப்ப மக்கள் பிரச்சனைக்கு போராடுறதுலாம் வேடிக்கை பார்க்கறது. மக்கள் பிரச்சனையை நீ பார்க்க மாட்டேன், என் வேர்வையே நீ கலந்துக்க மாட்டேன், உன் கலர்ல அழுக்கப்படாது, என் ஓட்டு மட்டும் உனக்கு வேணும்னா அசிங்கமா எல்லாம் உனக்கு. வணக்கம். இன்று நம்முடன் பாஜகவிலிருந்து அஸ்வத்தமன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு, ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு, உங்களுடைய பார்வை சார்? முதல்ல ஒரு அரசியல் அப்படின்னா நம்ம தமிழ் சமூகம். நீங்கள் என்றைக்குமே தமிழ் சமூகத்தில் அரசியல் மாற்றங்கள் என்பதோ ஆட்சி மாற்றங்கள் என்பதோ கொள்கை அடிப்படையில் தான் நிகழ்ந்திருக்கிறதே ஒழிய அரிதாரத்தை பார்த்து மயங்கி அரசியல் மாற்றங்களை தமிழக மக்கள் என்றைக்குமே நிகழ்த்தியது கிடையாது. அரசியல் துறை என்றது சினிமா துறையிலிருந்து அரசியல்னு இல்லை, எந்த துறையிலிருந்து வேணா அரசியலுக்கு வரலாம். ஆனால் அரசியல் என்பது என்ன அப்படின்னா, இந்த கொள்கையை சாத்தியப்படுத்துவதற்காக நான் அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த கொள்கையில் எனக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. கம்யூனிசம் ஒரு கொள்கை, அந்த கொள்கையில் எனக்கு அந்நிய நாட்டு சித்தாந்தம் அப்படின்ற அடிப்படையில் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கலாம். ஆனால் கம்யூனிசம் என்பது ஒரு கொள்கை. திராவிடம் இல்லாத இனவாதமாக இருந்தாலும் கூட அது ஒரு கொள்கை. அந்த திராவிடம் என்கிற இல்லாத இனவாதத்தை முன்னேற்றுவதற்காக ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடம் வேறு, ஈவேரா திராவிடம் வேறு. அண்ணாவினுடைய அந்த திராவிட கொள்கையை எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சார். தமிழகத்தில் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா, பாரத மண்ணிற்காக, பாரத மக்களுக்காக, அதாவது இங்க இருக்கிறது எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜி. இந்தியாவுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கணும் இல்லையா? உலகத்தினுடைய முதல் அரசை அமைத்தவர்கள் நாம, உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவர்கள் நம்ம, முதல்ல மண்ணை கிளறி விவசாயம் பண்ணவங்க நம்ம. நமக்கு தான் என்ன சொல்றது, நாம தான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வெளியூர்ல போய் வெளியூர்காரன் சார் உங்களுக்கு நான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சொல்லி கொடுக்குறேன். உலகத்துடைய முதல் கவர்மெண்ட் அமைச்சவனுக்கு நீ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சொல்லி தெரியா? இதுதான் இந்திய தத்துவம். இந்த இந்திய தத்துவம் சார்ந்து பாரதிய ஜனதா கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கை? தமிழக வெற்றி கழகம்னா என்ன அர்த்தம்?
வெற்றி என்பது எப்படி கொள்கையாக இருக்க முடியும்? தோல்வி என்பது எப்படி கொள்கை இல்லையோ வெற்றி என்பதும் கொள்கை இல்லை. வெற்றி அடைவது ஒரு கொள்கையாக இருக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? விஜய்னா வெற்றின்னு அர்த்தம், புரியுதுங்களா? அதனால அவங்க வச்சிருக்காங்க. என்ன சார் கொள்கை? சரி, நேற்று பேசினாரா? எவ்வளோ அரை மணி நேரம் பேசினாரா? 35. நான் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கல, எனக்கு அந்த அளவுக்கு நான் ஃப்ரீயாக இல்லை. இது வந்த காமெடி ரீல்ஸ்லாம் பார்த்தேன். எப்பயுமே விஜய் கட்சியினுடைய மாநாடு நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆதித்யா சேனல் பார்த்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் உறுதி. நான் பார்க்குறேன் 12 அடி அந்த விஜய் நடந்த இந்த ரேம்ப் வாக் வந்தார் இல்லையா, அந்த ஸ்டேஜோடைய ஹைட் வந்து ஒரு 12 அடி இருக்கும். அதுலேருந்து புச்சு ஒருத்தனை தள்ளி விட்றாங்க. பார்த்தீங்களா? கீழே விழுறான் பிரதர். அவன் வந்து விஜயை பார்க்கணும், விஜயை தொடணும், ஏதோ ஒரு ஆசையில் ஓடி வரான். அவனை வந்து பிடிச்சி தள்ளி விட்றாங்க. 12 அடியிலேருந்து கீழே விடுறான். அவன் கால் கைக்கு உடஞ்சதுன்னா யார் பொறுப்பு? என்ன வேணா நடந்திருக்கலாம். இப்போ கூட நமக்கு தெரியாது அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அந்த 12 அடி ஹைட்ல இருந்து ஒரு 4 பவுன்சர்ஸ் அவனை பிடிச்சி வலுக்கட்டாயமாக தள்ளி விடும்போது அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஒரு மனநிலை இருக்கும்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்குங்க தள்ளி விடுறீங்க? அவன் அந்த பையனுக்கு வயசு இல்லை, அறிவு இல்லை, ஏறி ஓடி வரான். ஏங்க தள்ளி விடுறீங்க? நிறுத்திருக்கலாமே. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்ன்றீங்க. 12 அடியிலேருந்து பிடிச்சி உங்கள் ரசிகரையே தள்ளி விட்டு கை காலை உடைக்கிறீங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இருக்கிற ஆட்சி அகற்றப்படணும்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸு நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. போடாங்கிறான். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்கள், எந்த போலீஸாவது மக்களை மரியாதையாக பேசுகிறானா பாருங்கள். அவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க. வக்கீலுங்களுக்கே, அட்வொகேட்ஸ்களுக்கே மரியாதை இல்லை. இந்த மாரல் போலீசிங்கிறது ஒரு கொஸ்டினபிள் தான். மாரல் போலீசிங் இல்லை இது. போலீஸுக்கு மொராலிட்டி இருக்கான்றது தான் இப்போ கொஸ்டின். போலீஸ் யாரு காசுல சம்பளம் வாங்குறாங்க? ஏங்க அடிச்சு கொள்றாங்க. 25 பேரை கொண்டுட்டு சிஎம் ஃபோன் பண்ணி சாரி கேட்கிறாரு. அவரு சாரி கேட்டது கூட இல்லை, சிஎம்ஏ சாரி கேட்கிறாருன்றாங்க. 25 உயிரும் சிஎம் ஃபோன் பண்ணி சாரி கேட்டது இவங்களுக்கு ஒரே இயரில் போட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மேட்டிமை மனநிலையில் இருக்காங்கன்னு? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஆபத்து. நீங்கள் உலக அளவில் அரசியலமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசனுடைய அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்கும். மாக்னா கார்ட்டா படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். அரசன் வந்து மக்களுக்கு ஒரு கிள்ளி இப்படி அதிகாரங்களை கொடுத்தான் வெஸ்டர்னில். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலக அளவில் ஏன் கொண்டாடப்படுதுன்னா அங்கே தான் அண்ணல் நிற்கிறார். அண்ணல் ஏன் கொண்டாடப்படுகிற ஒரு மனிதராக இந்த உலக அளவில் இருந்து கொண்டுட்டு இருக்காருன்னு சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய மக்களினுடைய அடிப்படை உரிமையிலிருந்து ஆரம்பிக்கிறது. எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, வாழ்வதற்கான உரிமை, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட், அதற்கென்று அஃபிஷியல்ஸ், அதற்கென்று நாடாளுமன்றம், அதற்கென்று சட்டமன்றம். இந்த அடிப்படை உரிமைகள் கேள்விக்குறியாக்கப்படுகிறதுன்னு சொன்னா அதை பாதுகாப்பதற்கென்று நீதிமன்றம். இதனாலதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மக்களை எறும்புகளும் புழுக்களுமா நசுக்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு வரவனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, ஸ்டேஷன்ல லாக்கப்ல அடிச்சு கொள்றாங்கன்னு பார்த்தா, முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்ச நீ உன்னுடைய ரசிகனை, யாரோ எதிரி கிடையாது, உன்னுடைய ரசிகன் அந்த கிரீஸ் தடவுன கம்பியிலிருந்து அவன் ஏறி வரான். ஏங்க அது முட்டாள்தனமா இருக்கட்டுங்க அந்த பையன் பண்ணது. ஆனா அவனை தள்ளி விட்டது மனிதநேயமற்ற செயல் இல்லையா? அந்த பையன் முட்டாள் தான், ஆனா தள்ளி விட்டீங்களே நீங்க யாரு? அந்த பையனுக்கு என்ன காம்பன்சேஷன்? அந்த பையனை குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு கொடி கம்பம் வந்து ஒரு பையனோட கார் போச்சு, இன்னோவா காரு, அந்த இன்னோவா கார் இவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன அரசியல் உங்களுக்கு அடிப்படை மனிதநேயமே இல்லையா பிரதர்? நீங்க அரசியலுக்கு வந்து என்ன கேட்க போறீங்க? இவ்வளவுதான் கேள்வி. கொள்கை சார்ந்து நிறைய கேள்விகள் வந்து எதிர்க்கட்சிகள் என்னங்க கொள்கை சார்ந்து கேட்டாரு? இல்ல கொள்கை வந்து அவருடைய கொள்கையை வந்து கொஞ்சமாவது ஆமா எதுவுமே இல்லையே. டவுன்ட்ராடன் மக்களுக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்றாரு. சார் அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு புரியுதா? பெண்கள், முதியவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், ஏங்க இது சொல்றது எல்லாருமே சொல்லிடலாமே. நெசவாளர்களுக்கு என்ன கொள்கை வச்சிருக்கீங்க நெசவாளர்களை முன்னேற்றுறதுக்கு? நெசவாளர்களுடைய வாழ்வியல் பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் 67 ஒரு தடவை ஆட்சி மாற்றம் ஏற்படுது, 77 ஒரு தடவை ஆட்சி மாற்றம் ஏற்படுது, எழுதி கொடுத்தாங்க படிக்கிறீங்க. நீங்க நிறுத்தி 67 என்னப்பா ஆட்சி மாற்றம்னு கேளுங்க, சத்தியமா விஜய்க்கு தெரியாது. 77 சத்தியமா தெரியாது. திமுக என்ட்ரி பத்தி தெரியவே தெரியாது. அதை எழுதி கொடுத்தாங்க படிக்கிறாரு. நீங்க டக்குன்னு நிப்பாட்டி சார் 67 ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம்னு சொன்னீங்களே என்னது அப்படிங்கிற முடிப்பார். எழுதி கொடுத்துற கூப்பிடுவார். ஏங்க 67 எழுதி கொடுத்துறீங்களா என்ன, 77 எழுதி கொடுத்துறீங்களா என்ன? சார் நான் என்ன கேட்கிறேன், கடலூர் அஞ்சலை அம்மாள் கொள்கை தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் கொள்கை தலைவர், இவங்க 2 பேரையும் கொள்கை தலைவர்களா இவங்க ஏன் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வன்னியர் ஓட்டு, நாடார் சமூக ஓட்டு, இவ்வளவுதான் இவங்களுடைய அரசியல் புரிதலே. இவ்வளவுதான். அந்த இன்க்ளூஷன், கம்யூனிட்டி இன்க்ளூஷன், தேசியன்ற வார்த்தையே உங்ககிட்ட இல்லையே. பெருந்தலைவர் அவருடைய வாழ்க்கையில இருந்தோம், அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தோம், தேசியம்ங்கிற தத்துவத்தை தாண்டி என்ன தத்துவத்தை நீங்க எடுத்துட்டீங்க? அவங்க வாழ்வு தருகிற செய்தி என்ன? இது தேசியம்ன்ற தத்துவத்தை தாண்டி அவங்க வாழ்வு தருகிற செய்தி என்ன? காஸ்ட் இன்க்ளூஷன் தான். ஆமா, தேசியங்கிற வார்த்தையே இல்லையே உங்ககிட்ட. ஏங்க 800 பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்க கடல் எல்லையிலன்னு சொல்றீங்க. 800 பேர் செத்தது காங்கிரஸ் ஆட்சியில. உன்னால காங்கிரஸ் பேச முடியுமா? அந்த தைரியம் இருக்கா உனக்கு? 800 பேர் செத்துருக்காங்க. 800 பேர் ஏங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுல இருந்து ஒருத்தர் கூட அங்க பலியாவலைங்க.
5 பேரை தூக்குல போட்டான். ஒரு நாடு தூக்கு தண்டனை நீதிமன்றத்தால, இலங்கை உச்ச நீதிமன்றத்தால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இன்னொரு நாடு உள்ள பூந்து அதெல்லாம் கொடுக்கூடாதுன்னு அனுப்புறா என் நாட்டுக்குன்னு சொல்லி கூட்டு வர முடியுமா? நரேந்திர மோடி அவர்கள் கூட்டு வந்தார். 5 மீனவர்கள், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை காப்பாற்றி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தார். தெரியுமா விஜய்க்கு? என்ன பேசுறீங்க? அடிப்படை அறிவே இல்லாம எழுதி கொடுத்தா என்ன வேணா பேசுறீங்களா? எழுதி கொடுத்தவனுக்கு அறிவு, நீங்க எழுதி கொடுத்தவருக்கு அறிவு வேணாமா? இப்பெல்லாம் எழுதி கொடுக்குறமே 800 பேர் செத்தனா 800 பேர் செத்தது காங்கிரஸ் பீரியட்ல. காங்கிரஸ் கேள்வி கேளு. காங்கிரஸை பத்தி பேச முடியல. தப்ப சொல்றாங்களாம், தப்பு பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்களாம், தூக்கிட்டு வந்து எங்க மேல போடுவாங்களாம். அதிகாரத்துல இருக்கீங்கல்ல, நாங்க தடுத்து நிறுத்திருக்கோமே. இப்ப கடல் எல்லையில மீனவர்கள் படுகொலை செய்தி வருதா? காங்கிரஸ் பீரியட்ல தினசரி கன்னித்தீவு மாதிரி செய்தியா வருமே. நாங்க தான் சொல்றோமே, நிறுத்திருக்கோமே பிரதர். உங்களுக்கு தெரியலையே. அந்த கிளாஷஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது, கச்சத்தீவை மீட்டு தாங்கிற கோரிக்கையை வந்து எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவை தாரவாத்தனை திட்டிட்டு கேளுப்பா மீட்டு தரதுக்கு. உனக்கு திட்டுறதுக்கு தைரியம் இல்ல. இந்திரா தானே தாரவாத்துச்சு, உனக்கு சொல்ற தைரியம் இருக்கா? இல்ல. இப்ப யார் மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கா? அது மீட்க முடியும்னா அது யாரால முடியும்? இன்னைக்கு நாங்க மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த காக்கா உட்கார பணமழை இந்த கதைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இந்த காக்கா, திமுக காக்கா வந்து உட்காருது. ஏங்க இப்ப இவங்க அப்பா விட்டுருவாராம். இப்போ ஸ்டாலின் வந்து நீங்க வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, ஏன்னா நாங்க மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது ஸ்டாலினுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். அப்போ அதெல்லாம் வந்து நாங்க என்ன சொல்றது, மக்கள் நம்பி ஓட்டு போட்டு எங்களை உட்கார வச்சிருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க கொள்கை என்ன சொல்லுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க கச்சத்தீவை மீட்டு கொடுக்குறது நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? செயல் திட்டத்தை கேக்குறீங்க. செயல் திட்டம் என்ன? கொள்கை என்ன? எந்த கொள்கையை காப்பாத்துறதுக்காக நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க? ஏங்க வெக்கமேலாம் எல்லாரையும் தூக்கி வச்சுக்கிட்டீங்க. முன்னாடி ஒரு கண்ணு தமிழ் தேசியம் நீங்க, ஒரு கண்ணு திராவிடம் நீங்க. இந்த மண்ணுல தமிழருக்கான ஒரு தேசிய அரசியல் பேசப்படுது எதுக்காக? திராவிடன் எங்களெல்லாம் ஏமாத்துறான். நாங்க திராவிடர்கள் இல்ல, எங்களுக்கு ஒரு தனித்துவம். நாம் தமிழர்னு ஒரு கட்சி. இப்ப சீமான் அதை எடுத்துக்கிட்டாரு. நாம் தமிழர் கட்சி ஒரிஜினலா ஆரம்பிக்கப்பட்டது இல்ல. சீபா ஆயித்தனார் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஏன் நாம் தமிழர்னு பேர் வச்சார்? நாங்கெல்லாம் திராவிடர்கள் கிடையாது, நாங்கெல்லாம் தமிழர்கள். இதைத்தான் சொன்னார். புரியுதுங்களா? அப்போ இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணா எப்படி இருக்க முடியும்? ரெண்டுமே எதிரெதிரான விஷயங்க. எதிர் சொல்லுங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழருக்கான அரசியலுமே எதிர் தேசியம். இங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், இங்க வந்து தமிழ் தேசியம் தேவையில்லை, தமிழும் தேசியமும் தான் இங்க தேவை. தமிழும் தேசியமும் தான் தமிழர்களுக்கான அரசியல். ஏன்னா தமிழ் சார்ந்த சான்றோர்கள் எல்லாமே தமிழையும் தேசியம் தான் பேசியிருக்காங்க. நீங்க தமிழ் சார்ந்த சான்றோர்கள் ஒரு 5 பேர் சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் பேசினாரா? தமிழ் பேசினாரா? அடுத்து வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேசியம் தவிர தமிழ் தவிர வேற என்ன செய்தி இருக்கு சொல்லுங்க. நீங்க 5 பேர் கேட்ட 2 பேர் உங்களுக்கு வந்துச்சு. தமிழ், நீங்கள் மதிக்கிற தமிழ் சான்றோர்கள் 2 பேருடைய வாழ்வு தருகிற செய்தி என்ன? நீங்க ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு வரை தமிழ் சான்றோர்கள், நீங்க சங்க காலத்துல ஆரம்பிச்சு கூட எடுத்துக்கோங்க, இவங்களுடைய வாழ்வு தருகிற செய்தி என்னன்னு பாருங்க. நீங்க இப்ப வந்து முந்தா நாள் ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு வந்து பேசுறீங்க. சரி, ஓகே, இந்த 2 தத்துவத்தையுமே நீங்க நேரில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே எதிர் சொல்லு. உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? சார், திராவிடம் ஒரு கண்ணு சார், தமிழ் தேசியம் ஒரு கண்ணு சார். அப்ப தேசியம் என்ன மூக்கா சார்? இப்ப திடீர்னு எம்ஜிஆர் தூக்கிட்டீங்க. அவரு எனக்கு ஆக்சுவலா விஜய் பேசுறது வந்து அதிமுக பிரச்சாரம் மாதிரி தான் இருந்தது. திடீர்னு ஓப்பனா வந்து இந்த மாதிரி, அதாவது அவர் முன்னத்தியர்கள்ட்ட இருந்து பாடம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சார். அதையும் வந்து இப்படி டீகோட் பண்ணி அவர் அதிமுக, அப்படி பார்த்தாலும் உங்க அலையன்ஸ்ல தானே இருக்காங்க. அதிமுக பிரச்சாரம் தானேங்க. எம்ஜிஆரை பத்தி பேசுனா அதிமுக தானேங்க. நீங்க எம்ஜிஆர் புகழ் பாடுறீங்க, எம்ஜிஆர் புகழ் பாடினீங்கன்னா அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க ஜனங்க. உங்களுக்கு எது போகணும்? நீ யாரு? எம்ஜிஆருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இங்க இருக்கு, நீங்க ஏன் தம்பி ஓட்டு போட போறாங்க? அந்த தொண்டர்கள் கூட வந்து கட்சி வந்து இந்த மாதிரி இருக்கு அவங்க சொன்னாங்களா? அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? ஏதாவது ஒரு தொண்டன், அதிமுக தொண்டன், கோடிக்கணக்கான தொண்டர்கள்ல யாராவது ரோட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா? முதல்ல உங்களை ஒரு அரசியல்ல ஒரு மனுஷனாவது அவங்க மதிச்சாங்களா? எதுக்கு இந்த விளம்பரம்? எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எழுதி கொடுக்குறோம், சும்மா எழுதி கொடுத்துடக்கூடாது. அதில் என்னன்னாங்க, மாடுலேஷனையுமே மனப்பாடம் பண்ணி பேசுகிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணி வச்சு பேசி நான் பார்த்துருக்கேன். மாடுலேஷனையே மனப்பாடம் பண்ணி வச்சு பேசுகிறது தான் நம்ம விஜய் அவர்கள். அதனால் இதை நகைச்சுவை தாண்டி வேறு எதுவும் பார்க்க முடியாது. நீங்கள் எம்ஜிஆர்ன்றாரு, இருக்கிற எல்லாருமே எடுத்துட்டாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இங்கே எடுத்துட்டாரு, அங்கே எடுத்துட்டாரு. உங்களுக்குன்னு என்னங்க கொள்கை? ஆனால் கொள்கை எதிரியாக உங்களை அட்ரஸ் பண்ணுறாரு, பாஜகவை அட்ரஸ் பண்ணுறாரு, தேர்தல் எதிரியாக திமுகவை அட்ரஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் தான் எதிரி. ஏன்னா நாங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கோம். சரியா? இப்போ தமிழ்நாடு அரசியல் என்ன? நீங்கள் டிவி டிபேட்லாம் இருக்குல்ல, நான்லாம் இப்போ போகிறதில்ல. டிபேட்லலாம் 4 பேர் உட்காருவோம். 3 பேர் வந்து எங்களுக்கு எதிராக தான் உட்காருவாங்க. நாங்கள் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் உட்காருவோம். நெறியாளர்னு ஒருத்தவங்க உட்காருவாங்க, அவங்களும் எங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. 4 பேருக்கு எதிராக நாங்கள் பேசுவோம்.
நீங்கள் டிபேட்டில் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் இல்லாமையோ பிஜேபி டாபிக் இல்லையோன்னா டிஆர்பி கிடையாதுங்க. நாங்கள் போலன்னா நாங்கள் ஓடவே ஓடாது, கதையே ஓடாது. நீங்கள் டீ கடை அரசியல்லேருந்து டிவி டிபேட் வரைக்கும் பிஜேபி தான் இங்கே பேச போகிறோம். திமுகவுடைய கொள்கை எதிரியாக யாரை சொல்கிறாங்க? பிஜேபி. அவங்க பிஜேபின்ற வார்த்தையை தவிர்த்துட்டு அவங்களால அரசியல் பண்ண முடியுமா? ஸ்டாலின் 20 நிமிஷம் பேசுகிறாரு, பிஜேபி தாண்டி பேச முடியுமா அவரால்? அப்புறம் எப்போ ஆட்சியில் இருக்க கட்சியிலேருந்து நேற்று முந்தா நாள் ஆரம்பித்த கட்சி வரைக்கும் எங்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கொள்கை பலம் அந்த மாதிரி. 2 எம்பியில் ஆரம்பித்தோம், இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி. ஏன்னா கொள்கை, இங்கே கொள்கை தான் கதாநாயகன். நாங்கள் ஒரு தனி மனுஷன் பேரில் கட்சி ஆரம்பிச்சுட்டு சுற்றிட்டு இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, 234 தொகுதி நான் தான் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லி. அது அவர் படத்தில் வந்து டைலாக்குங்க, அதுதான் வேறு மாதிரி சொல்கிறாரு. ராதா ரவி சொல்லுவார்ல, தலைவர் முகம் பிராண்டு, அது ரீல்ஸில் அடிக்கடி வரும், அதை பார்த்து எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் பாசிச பாஜகன்னு அட்ரஸ் பண்ணி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொள்கை என்னங்க பண்ணோம் சொல்லுங்க, என்னங்க பண்ணதாங்க சொல்றாரு. கேளுங்க என்ன பண்ணோம்? நீங்கள் வந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் முஸ்லீம் ஸ்காலர்ஷிப் காங்கிரஸில் கொடுக்கப்பட்டதை விட பிஜேபியில் கொடுக்கப்பட்டது 12 மடங்கு அதிகம். 12 மடங்கு பிரதர் அதிகம். நீங்கள் என்ஐஏவில் 100 வழக்குகள் காங்கிரஸ் பீரியடில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பிஜேபி பீரியடில் 22 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் கரெக்டாக டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் போடுறோம் என்ஐஏவில். அவங்க நாம்கி வாஸ் இஸ்லாமிய பேர் தாங்கிகள் எல்லார் மேலேயும் போட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? இன்றைக்கி ஹஜ் பயணத்திற்கு பெண்கள் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபி காரணம். இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு கொடுக்குற ஃபண்ட் அதிகம் பண்ணியிருக்குன்னா பிஜேபி. பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அதிகம் பண்ணியிருக்குன்னா பிஜேபி. இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் அவ்வளோ ஸ்டார்ட் அப் தொடங்கியிருக்காங்கன்னா காரணம் பிஜேபி. வக்பு வாரிய சீர்திருத்தத்திலிருந்து முத்தலாக்கிலிருந்து எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னு இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே. நீங்கள் வக்ஃபு சட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மிலிட்ரி, ரயில்வேஸ், அடுத்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வக்ஃபு. இப்போது வக்ஃபு வந்து இப்போ இந்த கமலாலயம் இருக்கிற இந்த நிலத்தை இது என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் வக்ஃபோட சொத்தாக மாறிடும். இப்போ உங்கள் வீட்டை வக்ஃபு வந்து இது வக்ஃபு சொத்துன்னு சொன்னீங்கன்னா அது வக்ஃபு சொத்தாக மாறிடும். இது எந்த விதத்தில் நியாயம்? இஸ்லாமியர்களை கூட நடுநிலைமையாக சிந்திக்கிறவங்க இதை ஒத்துப்பாங்களா? எந்த நாட்டிலேயே அது இப்படி ஒரு காட்டு மிராண்டி சட்டம் இருக்கா? இஸ்லாமிய ஷரியத் சட்டம் அமலில் இருக்கிற நாட்டில் கூட இப்படி ஒரு சட்டம் இருக்கா? எப்படி வக்ஃபுக்கு வந்து அன்ஃபெட்டட் பவர் இருக்கும்? கொஸ்டினே பண்ண முடியாது. நீங்கள் ஹைகோர்ட் நாளைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வக்ஃபுன்னு சொன்னாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் போய் வக்ஃபு போர்டில் நிற்கணுமா? இப்படி ஒரு சட்டம் இருப்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி தானே ஆகணும். அதில் வந்து சார் நீங்கள் வந்து கலெக்டரை உள்ள கொண்டு வந்துட்டீங்க, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உள்ள கொண்டு. சார் ட்ரிபுனல் வரும்போது நியூட்ரல் பர்சன்ஸ் இருந்தானே சார் ஆகணும். உங்கள் கேஸுக்கு நீங்களே எப்படி ஜட்ஜ் ஆவீங்க? அது ட்ரிபுனலுங்க. இந்த சொத்து வக்ஃபுக்கு சொந்தமா அரசுக்கு சொந்தமான்னு முடிவு பண்ணணும். அதில் இஸ்லாமியர்களே இருந்து, அதாவது வக்ஃபு சம்மந்தப்பட்டவங்களே இருந்தால் அவங்க எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? அவங்க தீர்ப்பு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? அகேன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆச்சு. இதெல்லாம் நீங்களாவது இதை சொல்கிறீங்க. விஜய்க்கு இந்த இதெல்லாம் கிடையாது, எழுதி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நீட்டு சொல்கிறாருங்க, நீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் நடக்குது. இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, விஜய்க்கு எழுதி கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நீட் என்கிற ஒரு பரீட்சை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். குரோம்பேட்டையில் மொட்டை மாடியில் ஒரு கீத்து கொட்டாவில், அந்த கீத்து கொட்டாவில் வாடகைக்கு இருக்கிற ஒரு பையன் நான் நீட்டில் பாஸ் பண்ணேன்னு பேட்டி கொடுக்குறான். ஒரு மலையில் இருளர் குடியிருப்பில் இருக்கிற ஒரு சகோதரி நான் நீட்டில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பேட்டி வருது. கான்ஸ்டபிள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கடைமட்ட லெவலில் இருக்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு சிஎம் கான்வாய் கிராஸ் பண்ணுறதுனா 8 மணி நேரம் நின்னே கடக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு அடிமட்ட ஒரு ஊழியர், அவருக்கு என்ன டைம் கிடைச்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய பொருளாதார வசதி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஸ்கேல் ஆஃப் பே என்ன நினைக்கிறீங்க? டியூட்டி பார்த்துக்கிட்டு கிடைச்ச டைமில் நீட்டுக்கு படித்து பாஸ் பண்ணி நீட்டில் செலக்ட் ஆகி சைலேந்திர பாபு போய் அவரை பார்த்து விஷ் போட்டார். இந்த காட்சிகள் எல்லாம் நீட்டு பரீட்சைக்கு மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நீட்டு நாடகம் தமிழகத்தில் எடுபடாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யார்கிட்ட வேணால் தமிழ்நாட்டில் பேசுங்க. என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு நீட்டில் போயிடுச்சு சார், என் சொந்தக்கார பையன் நீட்டில் போயிட்டான் சார். நீட்டுடைய பெனிஃபிஷியரிஸ் எல்லா மட்டத்திலையும் பரவிட்டாங்க. கடைக்கோடி கிராமத்தில் கூட நீட்டில் செலக்ட் ஆகி ஒரு பொண்ணு ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ராமா இப்போ எடுபடாது. ஆகையால் விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க சொல்கிறேன், கரெக்டாக படிச்சுட்டு எழுதி கொடுங்க. நீங்கள் டைரெக்டாக அங்கே அடியில் கை வைக்கிறீங்க. ஆமாங்க, ஒரு சினிமா டைலாக் இருக்குன்னா டேரக்டரையோ இல்லை டைலாக் ரைட்டரோட சொல்ல முடியும். கதாபாத்திரம் வாயச்சத்தெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? சார் இப்போது ரெண்டு பக்கமும் அடிக்கிறாரு. கொள்கை எதிரி, தேர்தல் எதிரின்னு பாஜகவையும் அடிக்கிறாரு, திமுகவையும் அடிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி உள்ளே போய் திமுகவும் பாஜகவும் ஒரு ரகசிய உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்டன்சஸ் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இங்கே பெரிய ஏதாவது ஒரு ஊழல் நடக்கிறப்ப, ஒரு ரைடு நடக்கிறப்ப
இல்லாத ஒரு மீட்டிங்காக டிஎம்கே பர்சனாலிட்டிஸோ இல்ல சிஎம்ஓ டெல்லி கிளம்பி போறாங்க, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் வைக்கிறாங்க, அப்புறம் அந்த இஷ்யூவே இல்லாம ஆயிருது. இவங்களுக்குள்ளாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த இஷ்யூ இல்லாம ஆயிடுதுங்கிறது அவருடைய தவறான புரிதல். ஆனால் இப்போ வந்து ஒரு ரைடு வருது சார், இத்தனை நாளாக கலந்துக்காத ஜிஎஸ்டி மீட்டிங்கில் வந்து சிஎம் போய் கலந்துக்கிறாருன்னா அது டிஎம்கே மேலே சொல்கிற அலிகேஷன், அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். மற்றபடி கேஸ் கால் ஆஃப் ஆகலை, கேஸ் வந்து எம்எஃப் ஆகலை, மிஸ்டேக் அண்ட் ஃபேக்டோ இல்லை வந்து கேஸ் க்ளோஸ் ஆகிறதோ எதுவுமே நடக்கல. கேஸ் அந்த ப்ரொசீஜர் போயிட்டு தான் இருக்குது. எப்பயுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாவில் வர மாதிரி ரைடு நடந்த உடனே அடுத்த நாள் கோர்ட்டில் நிப்பாட்டியா நீ தப்பு பண்ணியா, இந்த 2000 கோடி ஊழலாம் இந்த ஜெயிலில் போட அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம லீகல் சிஸ்டம் அப்படி இல்லை. நீங்கள் வந்து 1000 விஷயம் இருக்குது இங்கே. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில் வந்து கேன்சல் ஆகலை. அது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தானே. நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள், ஒரு நார்மல் லேமேன் வியூவில் சொல்லுங்கள், பெயில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பெயில் வந்து என்னன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க, நான் இப்போ மினிஸ்டர் இல்லை என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு அஃபிடேவிட்டை போட்டு பெயில் வாங்கிட்டு போகிறாங்க. பெயில் கிடைச்ச அடுத்த நாள் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. இது சாதாரணமாக ஒரு எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம் தான். பெயில் கேன்சல் ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, நீங்கள் ஏமாற்றி பெயில், ஏன் பெயில் இன்னும் கேன்சல் ஆகலை? ப்ரொசீஜரல் டிலே. அது இதை கூட கேட்டாங்க இல்லையா, நீங்க உங்களுக்கு அமைச்சரா இருக்கணுமா இல்ல ஜாமீன் கேட்டாங்க, இன்னும் ஆர்டர் வரல. ப்ரொசீஜரல் டிலே. இதுதான் இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம், இதுதான் இங்கே இருக்கிற லீகல் சிஸ்டம், இதுதான். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்மளும் போய் அந்த கேஸ் நடத்தி ஆகணும். எது ஒன்று பண்ணாலும் நீங்கள் உடனே பழி வாங்கும் நடவடிக்கைன்னு தூக்கிட்டு வந்துடுவீங்க. பிஜேபி நடத்துகிற ஸ்டேட்டில், பிஜேபி ஆட்சி நடத்துகிற ஸ்டேட்டில் ஏன் சார் ஊழலே இல்லை சார், திருட்டு போயிருக்கான் சார், ஒரு பிக் பாக்கெட் இருக்கான் சார், போலீஸ் வந்து கழுத்தாம்பட்டில் அடிச்சு இழுத்துட்டு போகும் சார். அவங்க எதிர் வீட்டில் ஒரு டீச்சர் இருக்கார், நல்ல மனுஷன். நான் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெரிய பெரிய இதில் அந்த கிராமத்தில் வாத்தியாராக இருக்கார். இந்த பிட் பாக்கெட் திருட சொல்கிறான், என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, எதிர் வீட்டு வாத்தியார் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு. என்ன லாஜிக்கு? ஏன்டா அவர் நல்லவரா வாத்தியார், நிறையா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து முன்னேட்டு இருக்காரு. நீ திருட்டு போய் பிட் பாக்கெட்டு ஒன்று அரெஸ்ட் பண்ணுறாங்க, சம்மந்தம் இல்லாமல் எதிர் வீட்டுக்காரனை அரெஸ்ட் பண்ணலன்னா என்ன லாஜிக்கு? அத்தனை இங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க, சார் பிஜேபி ஸ்டேட்டில் வந்து இடி ரைடு வரலையே, அங்கெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, உங்களை மாதிரி 40% 30% கமிஷனாக வாங்குறாங்க. புரியுதுங்களா? இவ்வளவு பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. 2 பேரை எதிர்த்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு சார் எதிர்க்கிறதுன்றதெல்லாம் பெரிய வார்த்தைங்க. எங்களை எதிர்த்தாதான் அவருக்கு கொஞ்சம் ஊடக வெளிச்சம் கிடைக்கும், ஒரு பேசு பொருளாக மாறும். அதுக்காக சினிமா வெளிச்சம் வேற சார், அரசியல் வெளிச்சம். சினிமா வெளிச்சம் கண்டிப்பா இருக்கு. இப்ப நடந்ததே ரசிகர் மன்ற கூட்டம் தானே, நல்ல விஷயம் தான், அது இருக்கும். திரையில இருக்கிறவங்க தரையில வராங்கன்னா 10 பேர் பார்க்க தான் வருவாங்க. இப்ப இன்னைக்கே போய் நம்ம பேசிட்டு இருக்கோம், வைத்தியராமன் ஸ்ட்ரீட்ல விஜய் வராருன்னா நீங்களும் நானும் கூட தான் போய் பார்ப்போம். சார் சினிமாவில் இருக்கிறாங்க, நேரில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் கூட தான் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஓட்டு போட்டுருவாங்களா அதுக்காக? நான் சொல்றது அரசியல் ரீதியாக. இப்ப நீங்க சொல்றீங்களா சார், இவர் வந்து என்ன அரசியல் பேச, பிஜேபிக்கு எதிராக பேசுறாரு, திமுக. இப்போ அரசியல் ரீதியாக அவரை கொண்டு வரணும்ல, அப்போ யாரை பற்றி பேச முடியும்? அரசியலில் உச்சபட்ச நட்சத்திரம் யார்? நீங்கள் சினிமாவில் நட்சத்திரமாக இருக்கலாம், அரசியலில் உச்சபட்ச நட்சத்திரம் யார்? உலகத்தினுடைய பெரிய கட்சி யார்? உலகத்தினுடைய மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் யார்? நீங்கள் சார் இங்கே சார், அதுவும் நீங்கள் பாசிங் கிளவுடு சார். இப்போ தமிழ் சினிமாவில் இன்றைக்குமே நீங்கள் உச்சபட்ச நட்சத்திரம் கிடையாது. நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் உச்சபட்ச நட்சத்திரம் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். நீங்கள் வந்து பாசிங் கிளவுடு. இப்பயுமே அஜித்துக்கு ஓப்பனிங் அதிகமாக, விஜய்க்கு ஓப்பனிங் அதிகமான, அது டிஸ்பியூட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான். ஒரு அஜித் ஃபேன் இதை ஒத்துக்க மாட்டாங்க. விஜய் விட அஜித்துக்கு ஓப்பனிங் அதிகம்ன்றது தான் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறது. ஸோ இப்பயுமே நீங்கள் பீக்கில் இல்லை சார். உலகத்தில் சக்தி வாய்ந்த மனிதர் சார் நரேந்திர மோடி. அவர் பேரை சொன்னால் ஒரு அட்ராக்ஷன், ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் பேர் வரும், இல்லை நீங்கள் தமிழ் மீடியாவில் ஒரு லைவில் பேசுவீங்க, நரேந்திர மோடி அவர்கள் பேரை 2 முறை உச்சரித்து விட்டார், அவரெல்லாம் பேசிட்டாரு, அவ்வளோதான். உங்களுக்கு சார், உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் வேணும், லைட் வேணும்னா இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டி எடுத்து தான் பேசுவீங்க. 2026 வந்து போட்டி எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே அலையன்ஸ், அதுவும் பிஜேபி இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அலையன்ஸ் அட்ரஸ் பண்ணாமல் அப்படி ஒரு காய் நகர்த்தி கொண்டு போகிறாரு சார். நான் என்ன சொல்கிறேன் சார், டிஎம்கே யாரை சொல்கிறாங்க? நீங்கள் சொல்லலாம் சார். டி ராஜேந்திர கூட தான் கட்சி ஆரம்பித்தார், லட்சிய திமுக. அவரும் தான் திமுக எனக்கு போட்டி தான் சொன்னார். மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பித்தார், அவர் திமுகவுக்கு எனக்கு போட்டு. அப்போ அதிமுக இல்லை, அப்போ திமுக யார் ரூலிங்கில் இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க, அதிமுக இருந்ததுன்னா அதிமுக சொல்லுவாங்க. அப்படி தான் இவரும் சொல்கிறாரு, திமுக சொல்லிச்சா இவங்க எதிரின்னு. நான் திமுக சொல்கிறேன், திமுக இவங்களை என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? திமுக யாரை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க சொல்லுங்கள்? திமுக யாரை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க? பிஜேபி எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, அதிமுக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெண்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிடாது. இந்த லட்சிய திமுக கதை தான் அப்படி தானே இது. ஏன் கமலஹாசனே இப்போ போயிட்டார்ல அடிமை சாசனை எழுதி கொடுத்துட்டு, அது மாதிரி தான் இதுவும். சினிமாவில் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க
அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படம் ஓடாது. இது எழுதப்படாத விதி. ஈவன் எம்ஜிஆர் அவர்களை கூட அரசியலில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படத்தெல்லாம் நடித்து அப்படியே விட்டார், படத்தை நடிக்கலை. அவரது கூட ஏதோ ஒரு படம் அரசியலுக்கு அப்புறம் ஏதோ ஓடலைன்னுலாம் சொல்லுவாங்க, எனக்கு தெரில. அது சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தார், கட்சி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த பேக் டு ஃபார்ம் சினிமாவில் வரது ரொம்ப கஷ்டப்பட்டார். விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம லைவாக பார்த்தோம். அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சது, தேமுதிக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு படம் கூட ஓடலை. அப்புறம் நிறைய படம் வந்தது, விருத்தகிரி, சாபரி, நிறைய படம் வந்து ஓடலை. இது வந்து எழுதப்படாத ஒரு விதி. கமலஹாசன் அதை உடச்சிட்டார். கமலஹாசன் என்ன பண்ணார்னா கட்சி ஆரம்பித்தார். 1%, 1.25%, 1.4 தான் நினைக்கிறேன் அவங்க பீக்கு. ஒன்றும் ஆகலை, முக்குன்னு முக்குச்சு பார்த்தாரு. கட்சியெல்லாம் கழிச்சுட்டு அங்கே இருந்தவங்க எல்லாரையும் நீங்கள்லாம் முன்னாடி போங்க திமுகக்கு, அப்புறமா நான் பின்னாடி வரேன் அப்படி சொல்லி அனுப்பி விட்டுட்டு விக்ரம் படம் சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு, அவர் அதை இதை உடச்சிட்டார். இப்போ விஜய் பார்க்குறாரு, நம்மளும் வருவோம், ஒரு எலெக்ஷன் புரட்டி பார்ப்போம், வேலையாகலைன்னா மூட்டை கட்டி வச்சுட்டு மறுபடியும் படத்தை நடிக்கும். விக்ரம் மாடல் தான் ஜனநாயகன்னு சொல்ல வரீங்களா? விக்ரம் மாடல் தான் கமலா, இது விஜய் கட்சி தாவாக்காவே விக்ரம் மாடல் தான். விக்ரம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வருவோம், வேலையாகலன்னா மூட்டை கட்டி வச்சுட்டு மறுபடியும் படம் நடிக்க வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஒருபோதும் ஓயாதுன்றாருல. எது என்னுடைய இவரெல்லாம் என்ன சார், கமலஹாசன் இதை விட சூப்பராக பேசினார் சார். நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க. கமலஹாசன்லாம் இது அடுக்கும் மொழியில் பேசுவார், அவர் எழுதி கொடுக்காமலாம் பேசுவார், புரியாத மாதிரிலாம். நீங்கள்லாம் எழுதி கொடுத்து தான் பேசுகிறீங்க. எழுதி கொடுக்கலாம் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து 3 நிமிஷம் பேச மாட்டீங்க. சொந்தமாக பேசினா 3 நிமிஷம் தான் பேசுகிறீங்க, எழுதி கொடுத்தாதான் 30 நிமிஷம் பேசுகிறீங்க. பட் ஒரேடியா நம்ம வந்து இக்னோர் பண்ணிட முடியாது. ஒரேடியா சார் நீங்கள் வந்து கிரியேட்டட் சார். இந்த பாண்டியராஜன் படம் நினைக்கிறேன், ஏலம் விடுவாங்க, 5000, 10,000, 20,000, பிம்பிலிக்கி பிலாப்பி. இதுதான் நீங்கள் விஜய்க்கு பர்சன்டேஜ். முதல்ல 6ன்னீங்க, அப்புறம் 10ன்னீங்க. எந்த அடிப்படையில் 6லேருந்து 10 ஆகிடுங்க? எந்த அடிப்படையில்? ஒருவேளை இந்த ஆளும் கட்சி மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வந்து அவருக்கு போதும். நீங்கள் எங்கே சார் ஸ்டடி பண்ணீங்க, எங்கே சார் சர்வே பண்ணீங்க சார்? ஒருத்தரை நாங்கள் பார்த்ததில்ல சார். நாங்களும் போகிற நாள்லாம் ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணுற ஆள், நான் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆள். ஒரு இடத்துல ஒரு மீடியா வந்து மைக் எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கல. ஆனால் டெய்லி கருத்து கணிப்பு போடுறீங்க. அது ஒரு முந்தாள் ஒருத்தன் போடுறான் 30% போடுறான். அவன் சொல்லும் போது அவனுக்கே சிரிப்பு வரானா? அறிவு இருக்கவங்க யாராவது அப்படி போடுவாங்களா? போடுறாங்க. புரியுதுங்களா சார்? ஒரு எலெக்ஷன் வரட்டும் சார், அப்புறம் தான் பர்சன்டேஜ் தெரியும். இப்போ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், அங்கே ஒரு ஆளை விட்டு நீங்களே 20% சொல்லி வச்சுட்டு சார் அதான் 20ன்ட்டாங்களே சார், அவர் என்ன நீதிபதி, அவர் தீர்ப்பு எழுதிட்டாரா? ஜனங்க தான் சார் தீர்ப்பு எழுதணும் சார். விஜயகாந்த் இவரோட பீக்கில் இருந்த ஆக்டர் சார், கமலஹாசன் இவரோட பீக்கில் இருந்த ஆக்டர் சார். அவரை விடவா சார் இவர் ஃபெமிலியாரிட்டி? இவருடைய ரீச்சோடைய ஏஜ் கேட்டகரி என்ன, கமலஹாசனோட ரீச் கேட்டகரினா? கமலஹாசன் எத்தனை வருஷம் விசிபிள் இருந்தார் தமிழ்நாடு அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில்? ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறேன் சார். 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு விஜய் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கமலஹாசன் தெரியும். கமலஹாசன் அந்த ஃபேஸ் ஐக்கான் சொல்கிறேன், அந்த ரிஜிஸ்டர்டு ஃபேஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் மாதிரி தானே கமலஹாசனு. கமலஹாசனுக்கே வந்து உங்களுக்கு ஒன்றும் வரலன்ற நீங்கள் என்ன சும்மா பர்சன்டேஜ் நீங்களே உட்காந்து 10 டிவி சேனலை வாடகை எடுத்து வச்சுட்டு 10, 20, 30, 40ன்னு போட்டு வச்சுட்டு சார் ஒரு பையன் வந்து சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா ஸ்டாண்டப் காமெடியில், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சார் இது. நான் என்ன சொல்கிறேன், எலெக்ஷன் வரட்டும். நான் என்ன என்னுடைய இது என்ன, நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கொள்கை ரீதியான கேள்வி எழுப்ப மாட்டேறீங்க சார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரா, கொள்கை ரீதியான கேள்வி வந்தது. அண்ணா திராவிடம் என்றால் என்ன டிஸ்கஷன் வந்தது. பத்திரிகைகள் அதை தான் பண்ணிச்சு. உங்களை மாதிரி உட்காந்துன்னு 20%, 40% விட்டா 70%ன்னு சொல்லி பொழுது வின்னிங் பர்சன்டேஜ் என்னன்னா தெரியுமா சார் உங்களுக்கு? இப்போ பார்க்குற ஒரு பத்திரிகை எல்லாம் ஏலம் விடுறீங்க. எந்த அடிப்படையில் ஏலம் விடுறீங்க, எங்கே கொண்டு போய் நீங்கள் சர்வே பண்ணீங்க? சத்தியமாக சாம்பிள் கேட்டால் ஒருத்தராலையும் காட்ட முடியாது, அடிச்சு கெடாசுறீங்க. என்ன சொல்கிறேன், கொள்கை ரீதியாக கேள்வி எழுப்புங்க சார். நம்ம தமிழ் சமூகத்துன்னு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெருமை இருக்குது, தமிழ் பத்திரிகைகளுக்குன்னு ஒரு பெரிய வரலாற்று பெருமை இருக்குது. அதை காப்பாற்றுங்க. ஒரு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறாரு சார். கேட்டால் என்ன சொல்கிறாரு, அவர் வந்தால் டிராஃபிக் ஆகிடணும். டிராஃபிக் ஆகட்டும் சார், ரிப்பன் பில்டிங்க்கு விஜய் வந்திருக்கட்டும், வந்து இருக்கிற மக்களை சந்திக்கட்டும், டிராஃபிக் ஆகட்டும். நாங்கள்லாம் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் மெயினில் இருக்கும், ரோட்டில் உட்காந்துருவோம். நாங்கள் ரோட்டில் உட்காந்தோம்னா ஒட்டுமொத்த சென்னையை ஸ்தம்பிச்சிடும். எதுக்காக? கவன ஈர்ப்புக்காக. நீங்கள் வாங்க, நிற்கட்டும், டிராஃபிக் ஆகட்டும். ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கலாமே. அன்றைக்கி எல்லாரும் டிராஃபிக் ஆகிருக்கட்டும், ஆனால் எல்லாருக்கும் அந்த கவன ஈர்ப்பு நடந்திருக்கும்ல. நீங்கள் ஏன் டிராஃபிக் எல்லாம் பற்றி யோசிக்கிறீங்க? பாரிஸில் ஷூட்டிங் நடத்துனீங்க, பாரிஸில் அவ்வளோ டிராஃபிக்கான இடத்துல பர்மிஷன் வாங்கி ஷூட்டிங் நடத்துனீங்கல்ல, அன்றைக்கி டிராஃபிக் பாதிக்காதா?
4 பேரை வந்து எல்லாம் எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் கிளியராக, நான் அங்கே வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிடும், எல்லாம் நல்லா மேக்கப் போட்டு எல்லாம் வாங்க, நாங்கள் 4 பேரை மட்டும் பார்க்குறேன், எல்லாம் ஒரு அரசியலா? இப்போ தானே சார் வந்திருக்காரு, இனி உள்ள போய் மக்களை எத்தனை வருஷம் சார் இப்படி மூட்டு கொடுப்பீங்க? நீங்கள் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க. எம்ஜிஆர் பாட்டு பாட்டா நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா? எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு நீண்ட நெடிய பயணம் இருக்குல்ல திமுக கழகத்தோட. அதுதாங்க சொல்கிறேன். எம்ஜிஆர்னா ஏங்க இன்னைக்கும் விஜய் மாநாடு தானே, அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் விஜய் ரசிகர்கள்ஸ் வந்து விஜய் ரசிகர்கள் அப்படின்னா நான் பார்த்தேன், ஒரு அந்த பையன் ஒரு 15 வயசு பையன்லாம் பேட்டி கொடுத்தான், எல்லாமே சின்ன பசங்க 2K கிட்ஸ் தான். எம்ஜிஆர் பேரை சொல்கிறாங்க, எதனா 3 நிமிஷம் கை தட்டுறாங்க. எப்படி சார்? நானே எம்ஜிஆர் பார்த்ததில்ல சார், அடுத்த ஜென்ரேஷன் எம்ஜிஆரை கேள்வி தான் போட்டுருவோம். அப்போது இத்தனை தலைமுறைகள் தாண்டி ஒருத்தர் பேரை சொல்கிறாங்க, அவ்வளோ நேரம் கைத்தட்டல் வருது. ஏன் வருது? அவருடைய பிரசன்ஸ் இன்னும் இருக்குல்ல. மக்களோட மக்களாக இருந்தார் சார். ரிக்ஷாக்காரன் தோளில் கை போட்டார், ஆட்டோக்காரன்ட்ட பேசுவார், இறங்கி போயிருப்பார், சலூன் கடைக்காரன்ட்ட ஒரு கேள்வி வந்தால் கட்டி பிடிப்பார், ஃபோட்டோவுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து செட் பண்ணி கேள்வியை மேக்கப் போட்டு கூட்டு வந்து கட்டி பிடிச்சி 4 பக்கம் லைட்டு போட்டு ஃபோட்டோ, அது கிடையாது. அதுதான் சார் மக்கள் அரசியல். நீங்கள் போகாதானே சிங்கம் கதை, சிங்கம் வந்து வேட்டையாடும் போது தான் வெளில வரும், வேடிக்கை பார்க்க வெளில வராது. இப்போ மக்கள் பிரச்சனைக்கு போராடுறதுலாம் வேடிக்கை பார்க்குறது. அப்படி எவ்வளோ ஒரு புவர் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா பாலிடிக்ஸில் அவருக்கு? வேடிக்கை பார்க்க வெளில வராது, வேட்டைக்கு தான் வெளில வரும். வேட்டைனா என்ன வேட்டைனா என்ன? ஓட்டு வேட்டையா? மக்கள் பிரச்சனையை நீ பார்க்க மாட்டேன், என் வேர்வையே நீ கலந்துக்க மாட்டேன், உன் காலரில் அழுக்கப்படாது, என் ஓட்டு மட்டும் உனக்கு வேணும்னா அசிங்கமாக இல்லை உனக்கு இப்படி கேட்குறதுக்கு? என்னுடைய கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாது, உன்னுடைய சட்ட கலரில் அழுக்கப்பட்டது கிடையாது, என் ஓட்டு வேணும்னு கேட்குற அசிங்கமாக இல்லை உனக்கு? என் கஷ்டம் என்ன உனக்கு எப்படி புரியும்? நீ ஒரு ரசிகனையே 12 அடி பள்ளத்தில் தள்ளி விடுற, நாளைக்கு மக்கள் நீ என்ன பண்ண மாட்டேன்? உங்கள் கொள்கை என்ன சார்? இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு கொள்கை இருந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, இந்த பக்கம் போதா வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களையும் தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்போ அடுத்த மேடையில் ஜெயலலிதாவை பேசுவீங்க, மக்கள் எல்லாம் ஏடிஎம்கே கரெக்ட், எம்ஜிஆர் தான் இன்னைக்கு முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்ச நீ குட்டி குசுமா குட்டி பையன், நீ பேரை சொன்னா கூட 5 நிமிஷம் எம்ஜிஆருக்கு கைத்தட்டல் ஊது, அதிமுக ஓட்டு போட்டு போறாங்க. இது வந்து அதிமுகவுக்கு தான் ஃபேவர், அதிமுக தான் பிரச்சாரம் பண்ணாரு. இவர் இன்னும் 4 மாநாடு போட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேலை மிச்சம். அவர் ஒரு பாயிண்ட் வந்தாரு, அதிமுகவையும் சரி நம்ம விமர்சிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக வந்தாரான்னு தெரியல. ஆனா வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அந்த கட்சி இன்னைக்கு யாரு கட்டி காக்குறா, குமுறுறாங்க தொண்டர்கள். ஏங்க நான் என்ன சொல்றேன், அதிமுக தொண்டர்கள் செட்டில்டா இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷம் இருக்குமா? யாராவது அங்கீகரிக்கப்பட்ட பெரிய கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், எவ்வளோ லோக்கல் லீடர்ஸ் அங்கங்கே போய் சேர்ந்தாங்க தெரியுங்களா? அவங்களாலேயே எதிர்பார்த்த அளவுக்கு சோபிக்க முடியல. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அரசியல் இருக்கவங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க, எங்களுக்கு தெரியும். நீங்கள் 4 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வச்சு 40-50னா ஒருத்தரை காட்டுங்க. ஆளுங்கட்சியான திமுகவிலேருந்து, எதிர்கட்சியான அதிமுகவிலேருந்து, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற பாஜகவிலேருந்து, பாமகவிலேருந்து, தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து, அதுவும் டிவிக்கே தான், இதுவும் டிவிக்கே தான், யாராவது ஒருத்தர் விஜய் கட்சிக்கு போனாங்களா? மெயினா 2 தலைகள் போயிருக்காங்க. யாரு? ஆதவர்ஜுனா போயிருக்காரு, குமார் போயிருக்காரு. அங்க மெயின் தலைகள் தானே அவங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அவர் உங்க கட்சியில இருந்து வந்திருக்காங்க. எங்க கட்சியில இருந்து போல, அதிமுக இருந்து போல. உங்க கட்சியில இருந்து அதிமுக இருந்து இங்க டிராவல். நான் சொல்றது பெரிய தலைவர்கள். ஆதவ் அர்ஜுனா வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், சரியா? அவர் என்ன அரசியல்வாதி நீங்க எடுத்து? அவர் அரசியல்வாதி நீங்க எடுத்துப்பீங்களா பிரதர்? ஏங்க அவரே பெரிய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்தார், எல்லா டிவிலையும் அவர் பேட்டி வந்தது. உடனே நீங்க வந்து சார் அவர் வந்து ப்ரொஃபைல் மேனேஜிங் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு. அந்த கம்பெனிக்கு இப்போ ப்ரொஃபைல் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டினா யாருன்னே தெரியாமல் இருந்தது. ஒரு மாதத்துக்குள்ள ஓரளவு இந்த பொது புத்தியை பேச வச்சுட்டார். ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல். அவங்க கம்பெனி ஏதாவது லீடு கேட்டுச்சுன்னா, எப்பா என்னப்பா பண்ணுவீங்க சார்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சார் 1 மாதத்தில் ஃபேமஸ் பண்ணோம் சார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசியல்லாம் என்னென்னா தெரியுமா பிரதர்? போய் மக்களோட மக்களாக கொஞ்சம் நிற்கணும் பிரதர். உங்களுக்கு அவங்க கஷ்டம் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் வெயிலில் நடக்கணும், ரோட்டில் போகணும். முதல்ல மக்கள் கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். ஏசிரி மூட்டு வெளில வராத இருந்துட்டு நீங்கள்லாம் வந்து நீங்கள் இவரெல்லாம் அரசியல்வாதி சார், எந்த கட்சியில் எந்த பொறுப்பில் சார் இருந்தார்? சரி, இப்போ விஜய் கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தார்? இதில் விசிகாவில் போன உடனே பொறுப்பு, சரியா? அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அவருக்கு அரசியல் வாழ்க்கை? கேட்டால் நானா திமுக ஆட்சி கொண்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அது திமுக தான் சொல்லணும், இவர் தான் கொண்டு வந்தாரா இல்லை வேற யாராவது வச்சு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி. பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தானே. பிரசாந்த் கிஷோர் மாதிரி தானே அவர், ஒரு குட்டி மினி பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா வச்சுக்கலாம், அவ்வளோதானே. அப்புறம் பெரிய ஆளுங்க யார் வந்தா சார்? அரசியல் தலைவர்களாக அறியப்பட்டவர்கள். நான் சொல்கிறது புரியுதா? சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அரசியல் தலைவர்களாக பயணத்தில் இருக்கிறவங்க. இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தா எவ்வளோ பேர் போயிருப்பாங்க சார்? நானே இப்போ ஒரு மாதிரி நான் அரசியல் தலைவர்ன்றதை விட்டுட்டு நான் காமனாக கேட்குறேன்.
ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக எல்லா கட்சியிலேருந்தும் பெரிய பெரிய லீடர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்கல்ல, ஒரு ட்ராக்ஷன். ஆட்சியை பிடிச்சிருப்பாங்களா பிடிச்சிருமா, அந்த கொஸ்டினுக்குள்ள நான் போகல. விஜயகாந்த் ஆரம்பித்தார், போனாங்களா சார்? கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டு பாலிடிக்ஸில் இருக்கிறவனுக்கு கெயின் ஆச்சா? இல்லையே. நீங்கள் 10 பேர் உட்காந்து லாவணி பாடிட்டுல பிம்பிலி கிப்பில் அப்படின்ட்டு இருந்தா அரசியல் இருக்க எங்களுக்கு தெரியுது எவ்வளோ தூரம் போகும்னு. தொடர்ந்து பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தலைவர்கள் மேபி அவர் அங்கே தலைமையிட்ட அந்த செய்தியை கொண்டு சேர்ப்பாங்கன்னு நம்புகிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க. நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in.